ஒரு ஜாதகத்தில் வந்து துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி 6, 8, 12 சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6, 8, 12 அதிபதி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா நம்ம ஜெயலலிதாமாவே நீங்கள் எடுத்து சொல்லலாம். எல்லா மந்திரங்களும் சொல்லுவாங்க, எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க, எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டவங்க. ஒரு தனித்த பெண் எழுந்து நின்னது. ஜாதகத்தில் 3ஆம் பாவம் மாமனார், 10ஆம் பாவம் மாமியார், 11ஆம் அது 7க்கு 3ன்னு சொல்லக்கூடியது மைத்துனர், 7க்கு 11 சொல்லக்கூடியது மூத்தார். இந்த பாவங்களில் எந்த பாவம் செட்டாக அமைஞ்சு, அதை விட நிறைய விஷயம். லக்னத்தில் குரு, லக்னத்தை குரு பார்க்குது, 7ஆம் இடத்துல குரு. இந்த குரு தொடர்பு இருந்துச்சுன்னா அமாவாசையில் பிறந்த குழந்தைக்கு அது பெண் குழந்தையா இருக்க பட்சத்தில் அது ஆண் மாதிரி சிங்கம் மாதிரி செயல்படும். அதுக்கு ஆனால் சிங்கத்துக்கு கடிவாரம் போடுற மாதிரி கைடன்ஸ்க்கு ஒரு ஆள் நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா. வணக்கம் மக்களே, நம்ம கூட ஜோதிடர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய விஷயங்களை மக்களுக்கு புரியுற மாதிரி தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதாவது யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. மனிதனாக பிறக்கிறதுக்கே ஒரு யோகம் இருந்தால் தான் பிறக்க முடியும். இல்லைன்னா 5 அறிவு ஜீவனாகவோ 4 அறிவு ஜீவனாகவோ பிறந்து ஆதரவற்று இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ யோகம் வந்து நிஜமாலுமே இருக்குன்றீங்க? உண்டு. ஒரு சில பெண்களுக்கு வந்து எட்டி உதைத்தேன் கதவு திறந்தது அப்படின்வாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து அலட்டிக்காமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இது எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அவங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்காது? கண்டிப்பாக. அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி 6, 8, 12 சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6, 8, 12 அதிபதி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். எது மைனஸ்ன்னு ஒரு குடும்பத்தில் ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்க ஹாரோஸ்கோப்பில் இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி வரும்போது அந்த வீட்டிலே அதுதான் மகாராணி மாதிரி உட்கார்ந்துடும். பொதுவா ஒரு பெண்களுக்கு நீங்க எவ்வளவு ஜாதகத்தை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ நபர்களையும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? பொதுவா ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அமைப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகாரமான கிரகங்கள் வந்து சூரியன், செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய் சூரியனோட ராகு சேரும்போது அவங்க சைக்கோத்தனமும் இருக்கும். தனித்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, குரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியில் ஒரு பதவியில் ஏறி உட்கார்ந்துருவாங்க. அவங்க குடும்பத்தில் அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அதே போல் வந்து அந்த செவ்வாய் ராகு, சூரியன் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து போகத்துக்கு காரகன் அவன்தான், மோட்சத்துக்கு காரகனும் அவன்தான். அதே போல் தவறான ஆசைகள், ஏன் அந்த நேரம்தான் அதை வெட்டி சாப்பிடணுமா, யாருக்கும் தெரியலன்னா வெட்டி சாப்பிடலாமே பழத்தை அப்படின்ற ஒரு தாட்டை கொடுக்குறதும் ராகு தான். அந்த ராகு இல்லீகல் அப்படின்னா ராகு. அதே போல தான் ஒரு பெண் ஜாதகத்தில் ராகு வந்து 4, 7, 10 கேந்திரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா ராஜலட்சுமி யோகத்தை கொடுத்துரும். இதெல்லாம் பெரிய பதவியில் இருந்தவங்க ஜாதகத்துலலாம் இந்த ராகு இப்படி. அதே போல் 6ஆம் இடத்துல ஒரு ராகு தனித்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அந்த பெண் சகல கலையும் படிப்பா. படித்து ஒரு ஒரு உச்சாணி கொம்பில், இப்போ சொல்லணும்னா நம்ம ஜெயலலிதாமாவே நீங்கள் எடுத்து சொல்லலாம். எல்லா மந்திரங்களும் சொல்லுவாங்க, எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க, எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டவங்க. ஒரு தனித்த பெண் எழுந்து நின்னது அந்த ராகு தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இதுல ஒரு சில சந்தேகங்கள் நிறைய இருக்கு. பொதுவா வந்து சில பெண்கள் வந்து வீட்டுல வேலையே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து புகுந்த வீட்டுல இருப்பாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இங்க வந்து 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. சில பேர் பிறந்த வீட்டுல எப்படி இருக்காங்களோ அதை விட டபுள் சொகுசா வந்து கணவர்கிட்ட இருப்பாங்க. சில பேர் வந்து புகுந்த வீட்டுல எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து கணவர்கிட்ட இருப்பாங்க. இது எதனால மேம்? அது 7ஆம் பாவத்தை பொறுத்து. ஒரு கலத்திரக்காரகன் அப்படின்றது சுக்கிரன். இப்போ ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது, ஆண் ஜாதகத்தில் அந்த இடத்துல குருவோ அல்லது 7ஆம் அதிபதி செவ்வாயோ இருந்துட்டாங்கன்னா வைஃபை பூ மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த இடத்துல ராகுவோ இல்லை சனியோ இருந்துச்சுன்னா ஆளை 4 மணிக்கே எழுந்து வேலையை செய்யணும் டார்ச்சரும் பண்ணுவாங்க. அதுக்கு தான் கட்டம் பொருத்தம் பார்க்கணுன்றது. அந்த கட்டம் பொருத்தத்தில் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த பெண்ணோட ஜாதகத்து செவ்வாவை அந்த குரு பார்த்துட்டாரு அப்படின்னா வர கணவர் இந்த பெண்ணுக்கு பக்கத்துணையா இருப்பார், பேக் போனா இருப்பார். படிக்கிறியா படி,
வேலைக்கு போறியா, வேலைக்கு போ, உன் இஷ்டத்துக்கு. ஆனால் கண்டிஷனும் போடுவார், இந்த நேரத்துக்கு இதை பண்ணணும், இந்த நேரத்துக்கு இப்படி இருக்கணும். பரவாயில்லையே. இதே அந்த செவ்வாயோட ராகு உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல இந்த வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். வெளியில இவளுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. வேலைக்கு போகணும்னு நினைச்சா போ வேணான்னு சொல்லுவாங்க, போக மாட்டேன்னு சொன்னா அடிச்சு நிமித்தி போய் வேலைக்கு போய் செஞ்சுட்டு வா அப்படி சொல்லி சைக்கோத்தனமா இருப்பாங்க. அதனால தான் இதை வந்து என்ன எப்படி சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து தன்னோட அண்ணன் தம்பியோடு எப்படி வாழ்ந்தா, ஏன்னா செவ்வாய் தான் சகோதரக்காரகன், செவ்வாய் தான் கணவனும். அதனால தான் மணமேடையில் பாருங்க, பொண்ணு உட்காந்துருக்கும், வலது பக்கம் மாப்பிள்ளை உட்காந்துருப்பாரு, இடது பக்கம் அண்ணனோ தம்பியோ உட்காந்துருப்பாங்க. 3 பேருக்குமே மாலை போடுவாங்க. அதே போல பொண்ணுக்கு தாலியை கட்டுவாங்க. அந்த செவ்வாய் சொல்லக்கூடிய கணவன் வந்து மைத்துனனுக்கு மோதிரத்தை போடுவாங்க, தங்கம் 2த்துக்குமே போட்டுவாங்க. அந்த பொண்ணு வந்து அண்ணன் தம்பியோட பாசமா இருந்துச்சு அப்படின்னா வர கணவரோட பாசமாக இல்லை, இவனை குறை சொல்லிட்டே இருந்துச்சுன்னா வர கணவரையும் குறை சொல்லும். இதே தான் வந்து பையனோட ஜாதகத்துலையும் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மூத்த பொண்ணு அக்கா தங்கச்சியோட அந்த குழந்தை, தங்கச்சி வந்து புதனாயிடும், அக்காங்களோட எப்படி வாழ்ந்தான் அந்த பையன், அக்காவுக்கு மரியாதை கொடுத்தானா, அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணானா, அக்காவுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்தா. அப்படி இல்லை நானும் எங்கள் அக்காவும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், பார்த்துக்க கூட மாட்டோம், அவள் வேலைக்கு போயிடுவா நான் வேலை, அப்போ பொண்டாட்டின்னு வந்தால் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சுக்கிரனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பிறப்புலேருந்தே காட்டிட்டாங்க. இதே சிங்கிள், அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, சிங்கிள் குழந்தையா வளர்ந்தா எப்படி இருப்பாங்க. அப்போ சிங்கிள் குழந்தையா வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தை அப்பாவோட எப்படி பழகுது, அம்மாவோட எப்படி பழகுது, அதை எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ளவங்க வந்து ரொம்ப மாறிட்டாங்க. ஜாதகம் பார்க்க வர என் பொண்ணு அடவன்ட்டு, சொல் பேச்சு கேட்காது, சமைக்காது, போய் அந்த வீட்டில் எப்படி வாழணும், ஆனால் இவனுக்கு ஏற்ற மாதிரி புருஷன் பார்த்து சொல்லுங்க. அப்போ நம்ம எப்படி பார்த்து சொல்றது சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இந்த காலகட்டத்துக்கு. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட ஜாதகம் வீட்டில் இந்த பொண்ணு யார் சொன்னால் கேட்கும்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்பா சொன்னாதாங்க கேட்கும், வேறு யார் சொன்னாலும் கேட்காதுங்க. அப்போ அப்பாவோட ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது, அப்போ இந்த பொண்ணோட செவ்வாவை அப்பாவோட ஜாதகத்தில் எந்த பிளானட் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு வரனை சேர்த்து வச்சுட்டா இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பொட்டி பாம்பா இருக்கும். பொதுவா பெண்களுக்கு வந்து நிறைய இந்த யோகம் சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த யோகத்துல வந்து ஒரு சில பேர் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது அவங்க வர ஒண்ணு அரசு சார்ந்த வேலையோ, இல்ல வந்து ஒரு மீடியா சார்ந்த வேலையோ, இல்ல ஒரு பாலிடிக்ஸோ, இந்த மாதிரி வந்து யோகங்கள் அவங்களுக்கு அமையறதுக்கு எது முக்கியம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான். 1ஆம் பாவமும் 5ஆம் பாவம் இது 2யும் ஒரு ஜாதகத்துல அனுபவித்தல். நான் இந்த வீட்டுக்கு வந்து ஜாலியாக உட்காந்துருக்கேன், ஒரு காஃபி குடிக்கிறது கூட ரிலாக்ஸாக குடிக்கிறேன் அப்படின்றது 5ஆம் பாவம். ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா 5ஆம் பாவம். ஒரு விஷயம் உங்களை தேடி வருதுன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவம். பிறவிலே ஒரு சொத்து இருக்குப்பா அப்புறம் என்ன கஷ்டம், அது 9ஆம் பாவம். 1ன்றது ஜாதகர். இந்த 1, 5, 9 ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அவங்க பிறந்ததே யோகம்தான், வளர்ந்ததும் யோகம்தான், வாழ போற இடமும் யோகம்தான். இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, இப்போ சப்போஸ் வந்துட்டு புகுந்த வீட்டுல நல்ல சகல சௌபாகியத்தையும் அனுபவிச்சுட்டு போற இடத்துல வந்து அடி உத அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயங்களை குறிக்கும்? அது அந்த ஆண் பெண் சொல்லக்கூடிய ஜாதகத்துல செட். ஏன்னா முன்ன சொல்லுவாங்க ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்ப ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவம் மாமனார், 10ஆம் பாவம் மாமியார், 11ஆம் அதை 7க்கு 3ன்னு சொல்லக்கூடியது மைத்துனர், 7க்கு 11ன்னு சொல்லக்கூடியது மூத்தார். இந்த பாவங்களில் எந்த பாவம் செட்டாக அமைஞ்சு, அதை விட பெரிய விஷயம் லக்னத்தில் குரு, லக்னத்தை குரு பார்க்குது, 7ஆம் இடத்துல குரு. இந்த குரு தொடர்பு இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் இந்த பொண்ணு சமாளிச்சுக்கும். ஆனால் பாவ கிரகங்கள் கால சர்ப தோஷத்தில் பிறக்கிறது, ராகு பிதிக்குள்ள இந்த சர்பத்துக்குள்ள எல்லா கிரகமும் உட்கார்றது. இப்போ நம்ம சொல்கிறோம் சூரியன் ராகு சேர்ந்துச்சுன்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தா கிரகண நேரத்தில் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறோம். அதே போல தான் சுக்கிரன் ராகு சேர்ந்துச்சுன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது சுக்கிரன்ற கிரகத்தை ராகுவோட நிழல் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த குழந்தைக்கு இல்லற சுகம் கம்மி. பிறந்த உடனே நம்ம சொல்லிடலாம். ஏன் இப்போ கடைசியாக 2 நாள் முன்னாடி ஒரு கிளைண்ட்டு கால் பண்ணாங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் ஜாதகத்தில் சூரியனோட சுக்கிரன் 40 டிகிரி தள்ளி போயிடுச்சு, கல்யாணம் ஆகாதேன்னு அழுகுறாங்க. 2 நாள் ஆயிருக்கு குழந்தை பிறந்து. கல்யாணம் ஆகாதே மேடம், என்னம்மா அது பிராப்தம் இருந்துச்சுன்னா ஆகும். குழந்தை பிறந்தா 1 வருஷத்துக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஆனா இவங்க படிச்சிருக்கிற ஒரு இதுல என் குழந்தை எப்படி இருக்கும், அந்த திணிப்புல வந்து எவ்வளவு பாசிட்டிவா பார்த்தாலும் நெகட்டிவா தான் சுத்தி காட்டும். பச்சை குழந்தைக்கு ஜாதகம் இருக்காது, இருக்கு. குழந்தை பிறந்தானே
புண்ணியதானம் பண்றதுக்கு எழுதுவாங்க, இந்த ராசி, இந்த லக்னம், இந்த நட்சத்திரம், இந்த தசால பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் எழுதுவாங்களே கண்டி, அதோட கணிப்பு நம்ம வந்து பார்க்கிறது கணிப்பு முட்டாள்தனம். கிடையாது. ஜாதகம் கூட எழுத மாட்டாங்க, குறிப்பு தான் எழுதி தருவாங்க. அதை வச்சு ஜாதகர் என்ன ஐயர் என்ன செய்வாரு, புண்ணியதானம் பண்ணி தீட்டை கழிச்சிட்டு இந்த லக்னத்துல இந்த கிரக அமைப்புல இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த பேர் வைங்க அப்படின்னு. அதான் 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாதகம் எழுதணும். 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவளோட படிப்போ இல்லை ஆரோக்கியமோ பார்க்கணும். 13 வயசுல தான் அவனோட ஃபியூச்சரே பார்க்கணும். என்னதான் நம்ம 2025 இருந்து எவ்வளோ டெக்னாலஜி முன்னுக்கு வந்திருந்தா கூட ஒரு சில ஆண்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க அப்படின்னே சொல்லலாம். இதை ஏன் நான் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னா, அமாவாசையில் பிறந்த பெண்கள் வந்து என்னைக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. இது காலம் காலமா எல்லாரும் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த பெண்கள் வந்து ரொம்ப யோகமானவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க என்னைக்குமே ரொம்ப பலமா இருப்பாங்கன்றாங்களே, இது ஏன்? அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அமாவாசையில குழந்தை பிறந்தா திருடன்றுவாங்க. அமாவாசையில பிறந்த வந்தா பிரச்சனைக்கு. ஆனா அமாவாசையில ஒரு குழந்தை பிறக்குது. அமாவாசைனா என்ன? சந்திரன் அன்னைக்கு உதிக்காது, சூரியன் மறைச்சிடும். அப்போ மனோத்தன்மை இல்லாத குழந்தை தான் அமாவாசையில பிறக்கும். ஒண்ணு அம்மாவோட அரவணைப்பு இருக்காது, இல்ல பெண்களை பத்தி புரிஞ்சுக்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அதோட உடம்புல பெண் தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடும், ஆண் தன்மை அதிகமா இருக்கும். எந்த இடத்துலயும் நான்ற ஈகோ அதிகமா இருக்கும். சூரியனுடைய முழு ஆதிக்கம் நிறைஞ்ச குழந்தையா அது இருக்கும். அமாவாசை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட கிரகமே வந்து ராகுவா வந்து உட்காரும். அப்போ இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடமெண்ட்ல வளர்ந்தாலும் அதை கரெக்டா கைடன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, கரெக்டாக அதை போய் போலீஸோ இல்லை ஆர்மியோ இல்லை ஒரு பாதுகாப்போ இல்லைன்னா ஒரு கம்பெனியோ கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக வந்துடும். ஆனால் அமாவாசையில் பிறந்த குழந்தைக்கு அது பெண் குழந்தையா இருக்க பட்சத்தில் அது ஆண் மாதிரி சிங்கம் மாதிரி செயல்படும். அதுக்கு ஆனால் சிங்கத்துக்கு கடிவாரம் போடுற மாதிரி கைடன்ஸ்க்கு ஒரு ஆள் நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய யார் ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரங்க இருக்காங்க அதில் கண்டிப்பாக அவங்க வீட்டில் அமாவாசை பிறந்த குழந்தை இருக்கும். ஓ, இதனாலதான் அந்த மாதிரி காம்போ. நீங்க சர்ப்பம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பொதுவா வந்து இந்த நாகினி, இப்ப நம்ம எப்படி ஜக்கம்மா அப்படி இப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நாகினின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், அந்த அம்சம் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க? நாகினி அம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு தான் சர்ப்பம், அது வாசுகி, அந்த மாதிரி கார்கோடகன், அந்த மாதிரி 8 வகை சர்ப்பங்கள் இருக்கு. இந்த பெண் ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு பொண்ணு பிறக்கும் போது ராகு அமைப்பு என்ன சொல்லுமோ, வயதுக்கு வரும்போதும் அந்த ராகு ஒரு அமைப்பை சொல்லும். ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வர நேரம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நாக கன்னிகா தோஷத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். என்ன, ஒன்று செக்ஸ் லைஃப் இருக்காது, இல்லைன்னா கணவர் கொஞ்ச காலத்துல இறந்துருவாங்க. ஆனா அந்த காம்பினேஷன் நான் சொல்லலை. ஏன்னா காம்பினேஷன் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே வயசுக்கு அந்த ஜாதகத்தை எல்லாரும் எடுத்து போட்டுட்டு பார்க்க தெரியுதோ தெரியலையோ அவங்களா ஒரு முடிவை முத்திரை கொடுத்து அந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வயசுக்கு வந்த ஜாதகம் எதுக்கு தெரியுங்களா? நிக்கேஷம், அதாவது சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த பொண்ணுக்கு நாள் குறிக்கும் போது வயசுக்கு வந்த ஜாதகம் வந்து உடல் அவயங்கள் எப்படி இருக்கு, பிறப்பு உறுப்பு எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கன்னிகாதானத்திலே குழந்தை பிறந்துருமா இல்லை லேட் ஆகுமா, இவளுக்கு ஏதாவது விந்து பிரச்சனை இருக்கா, கர்ப்பப்பை விரிஞ்சிருக்கா விரியலையா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வயசுக்கு வந்த ஜாதகம். வயசுக்கு வந்த ஜாதகத்தை வச்சு பலன் சொல்றதுக்கு கிடையாது. அதுல சர்ப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா பிசிஓடி இருக்கும், பிறப்புறுப்புல வந்து அந்த திரை கிளியாது, அதுதான் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு பொண்ணு வயசுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு சேர்க்கும் போது சில சாங்கிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு தான் சேர்க்கணும். அப்படி சேர்க்காத பட்சத்துல தான் இணையும் போது உண்டான தோஷம் ஒன்று கணவரோட ஆயுளை குறைக்கிறது, இல்லை பிரிவினை ஏற்படுத்துறது, சுத்தமா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம போறது. ஓகே, இந்த வாசுகி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி எத்தனை வகை இருக்கு மேடம்? மொத்தம் வந்து 8 வகை. வாசுகி, கார்கோடகன், கௌரி, அந்த மாதிரி 8 வகை சர்ப்பங்கள் இருக்கு. நாக கன்னிகள் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கேரளால திஷுன்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நாக கன்னிக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. ஆனா வீடு மாதிரி இருக்கும், உள்ள போனீங்கன்னா 2 நாக கன்னிகள் இருப்பாங்க, ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கு அடுத்தது வந்து அதே கேரளால பரசுராமர் கோவில். எப்பேற்பட்ட சர்ப்பமும் அந்த இடத்துல தலை வணங்கிடும். எப்பேற்பட்ட நாகதோஷமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கடுமையான விஷக்கன்னிகா தோஷமா இருக்கட்டும், அந்த கோவிலில் போயிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனையோ ஒரு வழிபாடோ பண்ணிட்டு வந்துட்டா அந்த சர்ப்பம் வந்து தீண்டாது, தூங்கிடும் கம்முன்னு. நம்ம இப்போ இந்த நாக தோஷத்தை பத்தி சொன்னோம் இல்லையா, இதுவே நாக யோகமா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து சர்ப்பமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாவலா இருக்கு, ஒரு யோகமா இருக்குன்னா, இதை எப்படி சொல்லுவீங்க?
மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் அது. ஏன் உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் அவங்க ஜாதகத்தில் அவர் விருச்சக லக்னம் எல்லா கிரகமும் மிதுனத்தில் ராகு சம்மந்தப்பட்டுச்சு. காலசர்ப தோஷத்தில் பிறந்தாரு. 36 வயசு வரைக்கும் அவர் படாத கஷ்டம் இல்லை. 36 வயசுக்கு மேலே அந்த ராகுடைய டேர்னிங் பாயிண்டில் வேர்ல்ட்லேயே இப்போ பெஸ்ட்டாக இருக்கார். அதுதான் இந்த நாகம் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து நிற்கும், விஸ்வரூபமாக தரும். ஒரு நாகம் வந்து ஒரு ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல உட்காந்துருச்சுன்னா அந்த ராகு தர யோகத்தை எடுத்துக்கவே முடியாது, அவ்வளோ மீறி கொடுக்கும். அதே அந்த ராகு வந்து கரம் வச்சிருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் படுமட்டமாக்கி விட்டுரும். ஏன் வந்து இந்த மாதிரியான பெண்கள், இந்த அம்சம் உள்ள பெண்கள் யோகமா இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம சாபத்தை வாங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? கண்டிப்பாக. சர்ப்பம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி பலம் பெற்று ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க விடுற சாபம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரையும் போயிடும். அதாவது தோஷம் சாபம் 2 இருக்குது. தோஷம்னா கண்ணுக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் நடந்த தோஷம், அதுக்கு பரிகாரம் செய்கிறோன்னு இருக்கும். 8னா ஒருத்தவங்க வயிறு எரிஞ்சு கண்ணீர் விட்டு சொன்ன வாக்கு, அதுதான் 8ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 8ல் ராகு வயிறு எரிஞ்சு ஒரு பெண் இட்ட சாபம்னு அர்த்தம். 12ல் ராகு ஏதோ ஒரு மூதாதையர் வம்சத்தில் பெண்ணை ஏதோ பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணிச்சுன்னு வெட்டி போட்டுட்டாங்க, அந்த மாதிரி கொண்டுட்டாங்க, அதை எடுத்து கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க, கும்பிட்டதை மறந்துருப்பாங்க. அது 12ல் ராகுவாக உட்காரும். அப்போ பிரசனம் போடும்போது சொல்லுவோம், உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தை கன்னி பெண் எடுத்து கும்பிட்டுருப்பாங்க. நேற்று ஆமாங்க தாத்தா வந்து ஒரு பெண் தெய்வத்தை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் கும்பல் அதை எடுத்து விளக்கு போடு, இந்த தோஷம் நீங்கிடும்ன்றது ரொம்ப சிம்பிளாகவும் பரிகாரங்கள் இருக்குது. ஒரு சிலதுக்கு வந்து ரொம்ப கடுமையான பரிகாரங்களும் இருக்குது. நன்றி மேம். நன்றி.